எதிர்கட்சிகள் வந்துட்டு பாஜக கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு உடனே சின்னம் கொடுக்குறாங்க, எதிர்கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அதிமுக எங்க கூட இப்ப கூட்டணியில இல்ல, இரட்டையில கிடைக்கலையா? ஆக நாங்க வந்து அதுல தலையிடுறதே இல்ல. அதனால என்ன பொறுத்த மட்டும் தேர்தல் ஆணையம் அது தானாக. ஆனா ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன், ஈரோடு எம்பி மதிமுக எம்பி அவர் இறந்தது எனக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும் என்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது. இவர்களின் ஆசை, குடும்ப ஆசை, வாரிசு ஆசை. இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன், ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன். ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு? கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஆனா இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார். இது மன்னிக்க முடியாத குற்றம். உலகத்துல எங்கேயுமே இன்னைக்கு நீட்ல ஒரு தவறு நடந்த உடனே அதை உலகம் முழுவதும் அதை வைத்து பிரபலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. மிகுந்த மனவேதனையா இருக்குது. இது ஸ்டாலினும் பதில் சொல்லணும், வைகோவும் பதில் சொல்லணும். இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஒரு சாமானிய தொண்டனா, இதே திமுக கூட உதயநிதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா? ஆக அண்ணன் ஈரோடு எம்பி அவரு தற்கொலை செஞ்சிட்டாரு. ஆனா எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அதனால அவங்க கட்சியில ஜனநாயகம் வரட்டும், அவங்க கட்சியில வாரிசு ஒளியட்டும், அப்புறம் எங்களை பத்தி அவங்க பேசலாம்னு தெரிவிக்கிறேன். ஆளுநராக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தொகுதியோட நிலை தெரியும் எதிர்கட்சி சொல்றாங்க. இதே எதிர்கட்சி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தெலுங்கானாலே இருக்க மாட்டேன்றாங்க, தமிழ்நாட்டில தான் இருக்காங்கன்னு இதே எதிர்கட்சி குறை சொன்னாங்க. 40 ஆண்டு காலமாக நான் வந்து அங்க உள்ள அண்ணன் நான் கேட்டேன், ஜெயவர்தனே கூட அண்ணன் ரொம்ப நாளா வடசென்னையில தான் இருக்காரு, வடசென்னையில போட்டி போட்டிருக்கலாமே. ஆக நான் 40 வருஷமா தென் சென்னையோட வாசி, தென் சென்னையோட வாக்காளர். அதனால மக்களின் பிரச்சனை எனக்கு தெரியும். என்னை அந்நியம் என்று யாரும் சொல்ல முடியாது. பத்திரிகை சகோதரர்கிட்ட நான் விட்டுறேன். எனக்கா நான் உங்ககிட்ட விடு தள்ளி இருந்திருக்கேனா? இல்ல. இதெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதுதான். ஆனா பேரை மாத்தி ஊரை மாத்தினா எந்த பிரச்சனையும் வராது. மக்கள் நன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அடையாளம் கண்டுகொள்வார்கள்.